الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இஷா தொழுகையை தொடர்ந்து அல்-பாக்கியாத்து ஸாலிஹாத் ஜும்மா பள்ளிவாசலில் நாம் ஓதி வாசித்து சொல்லக்கூடிய விஷயங்களை விளங்கி வருகிறோம். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையில் அஹ்லுல் குர்ஆன், அல் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் செலுத்தியவர்களோடு என்னையும் சேர்த்தருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறேன். சென்ற தொடரில் சூரத்து ஷம்ஸ் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா என்கிற அத்தியாயத்தின் 2 தொடரை பார்த்தோம். இப்போது இந்த வகுப்பில் கஸபத் ஸமூது பிதக்வாஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய 11வது வசனத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஏற்கனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 11 விஷயங்களில் சத்தியம் செய்து சொல்லுகிறான். அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறாரோ, பாவங்கள் செய்வதிலிருந்தும் தீமைகள் செய்வதிலிருந்தும் கட்டுப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியவில்லையோ, மனம் எதை சொல்லுகிறதோ அதை செய்வதே என்னுடைய நிலை என்று யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள், நாசமடைந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ந்து நஃப்ஸை கட்டுப்படுத்தாமல் அந்த நஃப்ஸ் சொல்லுகின்ற பாவமான காரியங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டது என்று இந்த தொடர்ச்சியிலே சொல்கிறான். கஸபத் ஸமூது பிதக்வாஹா. கஸபனால் பொய்ப்பித்தான் என்ற அர்த்தம். கஸபத் ஸமூது, சமூது கூட்டம் நபியை பொய்ப்பித்தது, அவர் சொன்னவற்றை பொய்ப்பித்தது, அவர் சொன்னவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமூத் என்று சொல்வது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட ஒரு கூட்டம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் இவர்களை பற்றி நிறைய சொல்கிறான். இவர்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் இப்போதும் சவுதி அரேபியாவில் ஹிஜாஸ் பகுதியிலிருந்து தபூக் போகின்ற வழியில் மதாயின் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மதீனா என்று சொல்லி இப்போவும் அது இருக்கிறது. அல்-உலா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் அவர்கள் மலைகளை குடைந்து வாழ்ந்தார்கள். மிக பலமானவர்கள், உலகத்திலே படைக்கப்பட்ட கூட்டத்தில் மிக 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 பலமானவர்கள் அந்த கூட்டத்தினர் தான். இந்த கூட்டத்தினர் தன்னுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு, நஃப்ஸ் எப்போதும் பாவத்தை தான் செய்ய தூண்டும், அந்த நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு பாவங்கள் தீமைகள் செய்யக்கூடியவர்கள் இவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் அவர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே நமக்கு சொல்ல வருகிறார். அங்கே பார்த்தால் அந்த பிரதேசத்துக்கு நான் மக்காவிலே படிக்கின்ற காலத்தில் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே மலைகள், அந்த 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 மதீனா, அந்த சிட்டி ஃபுல்லாவே யாருமே இல்லை, பாலைவனம் மாத்திரம்தான். அந்த பாலைவனத்தில் மலைகள் இருக்கின்றன. அந்த மலைகள் ஒரு செங்கற்களை நாட்டி வைத்ததை போன்று தனித்தனி யாரோ கொண்டு வைத்ததை போன்று இருக்கு. இப்போ மலைகள் என்றால் முக்கோணமாக இருக்கு பெரும்பாலும். அந்த முக்கோண ஸ்டைலும் அந்த மலை இல்லை, இது பெரிய பெரிய கல்லை கொண்டு யாரோ வச்ச மாதிரி இருக்கு. மரங்கள், மரத்துக்கும் அந்த மலைக்கும் சம்பந்தமே இல்லை, ஒரு புல்லும் இல்லை. சிவப்பா இருக்கு, செங்கல் கலர்ல அந்த மலைகள் எல்லாமே இருக்கு. அது எப்படின்னு சொன்னா, அந்த உதாரணமா ஒரு நம்ம சீக்கிரிய மேல் துண்டை பார்த்தா எப்படி இருக்குதோ அதே மாதிரி சிவத்த கலர்ல இருக்கு, செங்கல் கலர்ல இருக்கு. சீக்கிரியாக்கு மேலதான் அந்த கட்டி மாதிரி இருக்கு, நிறைய மரம் எல்லாம் இருக்கு, கீழே நிறைய மரம் எல்லாம் இருக்கு. அதை தாண்டி நிறைய சின்ன சின்ன மலைகள் எல்லாம் பக்கத்துல எல்லாம் அப்படியே ஒரு முக்கோண வடிவத்துல இருக்கு. கடைசி இறங்குற டைம் அது அப்படி எல்லாமே இல்லை, தனி கல்லு மட்டும்தான். அந்த மலையை பார்த்தோம்னு சொன்னா அதை குடஞ்சிருப்பாங்க. ஒரு கேட் இருக்கும், முன்னுக்கு டிசைன் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல எப்படி அழகுபடுத்த முடியுமோ அப்படி அழகுபடுத்தி ஒரு டிசைன், ஒரு கதவு இருக்கு, பெரிய பெரிய அதுல சாதாரணமா நம்மளை போல ஒரு 3 பேர் இருந்தா 3 பேரை வச்சா தான் 3 பேர் உயரத்துக்கு அல்லது 2 பேரை உயரத்தை தாண்டி தான் அந்த கதவு இருக்கும். சும்மா நம்ம நோமலை வரைக்கும் போகலாது.
அது அது ஏறுகாண்டா கூட அவ்வளோ ஒரு உயரம் வேணும். ஒரு 2 ஃப்ளோருக்கு மேலே தான் அந்த கதவு இருக்கும். அதுக்கு அப்படியே அதுக்கு மேலே தான் அப்படி தான் ஏறி போகணும். ஒரு பெரிய டோர் இருக்கும். அந்த டோருக்குள்ள போனா அந்த டோர் மட்டும்தான் விளங்கும் வெளியே. அந்த டோருக்குள்ள போனா பெரிய பெரிய பங்களா மாதிரி இருக்கும். அங்கால ரூம் இருக்கும், இங்கால ரூம் இருக்கும். அதுக்குள்ள இருந்த டோர் அங்கால போகும். அந்த குற்றம் செய்யக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடிய அந்த ஜெயில்கள் இருக்கு அதுக்குள்ள. இது ஒவ்வொரு மலையிலையும் இருக்கு. அந்த அந்த ஒவ்வொரு மலையிலையும் ஒரு கதவு இருக்கும், அதுக்குள்ள போனா ஒரு வீடு. இன்னொரு கதவு இருக்கும், அங்கால உண்டு, அதுக்குள்ள போனா அதுக்குள்ள ஒரு வீடு. அங்கே ஒரு மலை, அதுக்குள்ள அது ஒரே மலையில தான் 10, 15, 20, 35 டோர் இருக்கும். அந்த ஒரு டோருக்குள்ளேயும் போனா ஒவ்வொரு வீடு இருக்கும். வீடுனா 4-5 ரூம் அப்படி எல்லாம் இருக்கும். அவங்க கதைச்சிட்டு இருக்கிறதுக்குரிய அந்த மஜ்லிஸ்கள் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்பவும் இருக்காது. இப்படி மலைகளை குடைந்து வாழ்ந்தவர்கள் தான் அவங்க. இது எல்லா மலையிலையும் இருக்கு. அவ்வளவு பலசாலிகள் இவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வதன்ஹிதுன மினல் ஜிபாலி புயூதன் ஃபாரிஹின். அவங்க மலைகளை தோண்டி, சாதாரண தோன்ற மாதிரி மலையும் இல்லை. மலை என்ன பெருசா தோண்ட முடியாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தோண்ட முடியாது. அப்படியான மலைகளை தோண்டி அவர்கள் வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். இவர்கள் சமூகம், இந்த கூட்டம், இவர்களுக்கு தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தூதர் அனுப்பி ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, இந்த நபி சொல்றதை கேளுங்க, அவர் இபாதத் செய்ய சொல்றாரு செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க, தொழுங்க, நோன்பு விடுங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி தொழுவாங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, அல் குர்ஆனை ஓதுங்க, விட்டு கொடுங்க, பெற்றோரை கண்ணியப்படுத்துங்க, ஹராம் ஹலால் பேணுங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த சமூகத்துக்கும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களா? நம்ம கேட்கல. நக்கல் அடிச்சாங்க. நக்கல் அடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நாங்க உங்களை ஈமான் கொண்டு நீங்க சொல்லத்தை நாங்க கேட்கணும்னு சொன்னா எங்களுக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுங்க. நீங்க நபி என்றதை சொல்லுங்க. நபி என்றதை நீங்களுக்கு நிரூபிச்சீங்கன்னு சொன்னா நீங்க சொல்றதை நாங்க கேட்போம்னு சொன்னாங்க. நான் உண்மையில கேட்க மாட்டேன், அவன் சும்மா சொல்றேன். நீ அதைத்தான் நான் செய்வேன், இதைத்தான் நான் செய்வேன் என்று சில ஆட்கள் சொல்லுவாங்க. அது என்னென்ன தரமாட்டான் என்ற நம்பிக்கை இல்லை. தந்தரை நான் செய்ய மாட்டேன். இது ஒரு வகையான ஒரு உளவியல் நோய், அது ஒரு மமதை, ஒரு ஈகோ. அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, நீங்க நபி என்றதை காட்டுங்கன்னு சொல்லி. அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் நபி என்றதை உங்களுக்கு எப்படி காட்டும்? அவங்க சொன்னாங்க, இந்த மலைக்குள்ள இருந்து ஒரு ஒட்டகத்தை கொண்டாங்க. அந்த ஒட்டகம் எப்படி இருக்கணும் மனுஷன்னா, முழு ஒட்டகம் வரணும். ஒட்டகம் சும்மா வந்து அப்படி போற, அப்படி காட்டி போட்டு போற, படம் காட்டுற மாதிரி அது வந்து சாதாரணமா ஏனி ஒட்டகங்களை போல அது போகணும், மேயணும், தண்ணி குடிக்கணும், அப்படி செய்யும். இது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஒட்டகம் அந்த ஒட்டகத்துல வயிற்றுல குட்டி இருக்கணும், புள்ளதாச்சி இருக்கும். இது ரெண்டாவது ஷர்த், அவங்க போட்ட ஷர்த். அதே போல முழு, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வெளியே தெரியணும். அதே போல அதில் வயிற்றுல புள்ள இருக்கணும். சாதாரணமா அது வாழ்ந்துட்டே இருக்கணும். நாங்க அதை பார்த்து 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 நீங்க நபி என்றதை உணர்ந்து நாங்க அல்லாஹ்வை கட்டப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மலைக்குள்ள இருந்து எப்படி ஒட்டகத்தை கொண்டாடுறோம், உயிரை கொண்டு வர. இருந்தாலும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அவங்கள கண்ணுக்கு முன்னாலேயே அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை அந்த மலையை வெடிக்க வச்சு அந்த மலைக்குள்ள இருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வந்துச்சு. அவங்க கேட்ட மாதிரி அந்த 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 ஒட்டகம் வெளியே வந்த ஏரியா, அது அது தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு எல்லாம் இப்பவும் அப்படியே இருக்கு. ஆனா டூரிஸ்டுகள் போனா அந்த கிணறு இருக்கிற ஏரியா, அந்த மலைக்குள்ள இருந்து, எந்த மலைக்குள்ள இருந்து அந்த ஒட்டகம் வெடிச்சு வந்துச்சோ அந்த ஏரியாக்கெல்லாம் போகையிலான வளைச்சு அடைச்சி வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள போகையில மற்ற மலைகளை அவங்களோட ஊர்களுக்குள்ள ஏறி பார்க்கலாம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபுக் யுத்தத்துக்கு போனாங்க. மதீனாவில இருந்து தபுக்கு போகும்போது இடையில அந்த ஊர் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்தால போக்குள்ள நீங்க அழுது கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடம் பார்க்கலாம். அது சும்மா சில நேரம் போட்டோஸ்ல பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு விரியும். அந்த இடத்துக்கு போகணும், ஒரு வகையா நம்மளோட அந்த மனசு இறுகி போற மாதிரி என்னமோ ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அப்படி பயங்கர மாதிரி அதை பாக்குறது.
இந்த மலை வந்த இடங்கள் பெரிய ஏரியா, சும்மா சின்ன சின்ன ஏரியா இல்லை, பெரிய ஏரியா. அதுக்குள்ள காரில் தான் தெரியும். நம்ம ஒரு மலையிலேருந்து அடுத்த மலை போகிறதுக்கு வாகனத்தில் தான் போகணும். அப்படி பெரிய ஏரியா. அந்த அந்த இடத்துக்கு போகக்குள்ளேயே ஒரு ஜாதி மேல் சிலுக்கும். அப்படி ஒரு வகையான பயங்கரமான தோற்றம். அந்த மலையை பார்த்தாலே ஒரு பயங்கரம் இருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்தால போகக்குள்ள வேகமா போங்க, ஏன்னா அது அது அதாப் இறங்கின இடம். வேகமா போங்க, அழுது கொண்டு போங்க. புகாரி முஸ்லிம் பேசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த இடத்தால போகக்குள்ள லா ததுகுலு அலா ஹஉலாஇல் முஅذبين, அதாப் இறங்கப்பட்ட இந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட இந்த இடத்தால போகும்போது அந்த அந்த ரோட்டால தான் நீங்க போகணும். அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி உள்ளுக்கெல்லாம் போகாதீங்க. இல்ல அந்த கூனு பாக்கின், அப்படி அந்த ரோட்டை கடந்து போறதாக இருந்தாலும் நீங்க கவலையோடு பயத்தோடு போங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல போகக்குள்ள ஒரு பயம் வரும், நமக்கு சாதாரணம் எல்லாருக்கும் வரும். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு வேதனையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவனுக்கு கொடுத்தாங்க. அப்ப அந்த ஒட்டகம் வந்துச்சு. ஒட்டகம் வந்த உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு பிறகாவது நீங்க ஈமான் கொண்டு நல்ல விஷயங்களை செஞ்சு இபாதத் செய்யுங்க என்று சொல்லி போட்டு சொன்னா, ஒரு ஷர்த், இந்த ஒட்டகத்துக்கு அநியாயம் செய்யாதே. அல்லாஹ் சொல்றாங்க, நாகத்துல்லாஹ், அல்லாஹுடைய ஒட்டகம் என்று சொல்றான். அல்லாஹுடைய ஒட்டகம் அல்லாஹோட ஒட்டகம் இல்லை, அது ஒரு கௌரவத்துக்காக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்று சொன்னா அவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க. இப்ப காபத்துல்லாஹ், எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ் தான். காபத்துல்லாஹ் எதுக்கு சொல்றோம்னா அதுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி நாகத்துல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த இதுக்கு அநியாயம் செய்யாதீங்க. இது ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கும். அது தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டேட் போட்டாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த டேட்டில் நீங்க அந்த கிணத்துக்கு தண்ணி குடிக்க போகாதீங்க. அது தண்ணியை நல்லா குடிச்சு அந்த அன்றைக்கு தண்ணியை ஃபுல்லாக்கிடும். ஃபுல்லாக்கினா உங்களுக்கு நிறைய அது பால் தரும். அதனால உங்களுக்கு நலவு தான் இருக்கும். அதனால நீங்க அநியாயம் செய்யாதீங்க என்று சொன்ன உடனே அந்த ஈமான் கொள்வோம்னு சொன்னாங்களே, அவங்க இன்னும் அதை நக்கலா தான் எடுக்கிறாங்க. ஈமான் கொள்ளவும் இல்லை. இப்ப பயம் வருது, மக்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆக்களை பார்த்து ஈமான் கொண்டுட்டாங்கண்டா எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுவாங்கன்ற பயத்துல இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா, இதை கொல்லுவோம்னு பிளான் பண்றாங்க. கொல்லுவோம்னு சொல்லி ஒரு டீம் பிளான் பண்ணி ஒருத்தன் அதை கொல்றான். ஹிதார் பின் சாலிம் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அதை நான் கொலை செய்கிறேன் என்று சொல்லி, ஏன்னா நிறைய பேருக்கு பயமும் தான், இருந்தாலும் அதை கொல்லணும் என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை கொலை செய்யறாங்க. கொலை செஞ்சோன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு 3 நாள் டைம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளவு ஒரு மலைக்குள்ள இருந்து அது மலை வெடிச்சு ஒட்டகத்தை கொண்டாந்து இதையும் இவர்கள் நம்பலைன்னு சொன்னா இவங்களுக்கு இந்த வேதனை கொடுக்குற வேறு வழி இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வேதனையை கொடுக்குறான். 3 நாள் டைம். அதுல முதலாவது நாள் அவங்களுக்கு ஒரு அடையாளம் வருது. அவங்களோட முகம் எல்லாம் ஒரு மஞ்சளா மாறுது, போட்டோவா ஒரு மஞ்சள் ஸ்டைல்ல மாறுது. அதுக்கு பிறகு 2வது நாள் அவங்களோட முகம் சிவப்பா மாறுது. 3வது நாள் முகங்கள் எல்லாம் கருக்குது. அந்த 3வது நாள் முடிகிறதோட அந்த சொல்லில் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. வேதனை கொடுக்கறதுக்கு நிறைய சொல்லி இருக்கு. அல்லாஹ் சொல்றான், பயங்கரமான ஒரு சவுண்ட், ஒரு வெடிப்பு சவுண்டோட, ஒரு ஒரு ஜில்சால், ஒரு நடுக்கத்தோட, பூமி நடுக்கத்தோட பெரிய சவுண்ட் ஒன்று. அந்த சவுண்டோட அவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அந்த 3 நாள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி, கலர் எல்லாம் மாறி 3வது நாள் பெரிய சத்தத்தினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை சொல்றார். சொல்லக்குள்ள சொல்றான், وإلى ثمود أخاهم صالحا, சமூத் கூட்டத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக அனுப்பினான். قال يا قوم, என்னுடைய சமூகமே, இஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு, ஏன் நான் சொல்றதை நீங்க கேட்குறீங்க? ஏன் இந்த பயான் எல்லாம் உங்களுக்கு பிரயோசனம் அளிக்குது இல்லை? ஏன் இந்த பயான் எல்லாம் கேட்டுட்டு வரத கால இடது கால விட்டுட்டு போறீங்க? கொஞ்சம் ஏன் நஃப்ஸ் சொல்றதை மட்டும்தான் நீங்க கட்டுப்படுறீங்க? அல்லாஹ் சொல்றதை கட்டுப்படுங்களேன் என்றெல்லாம் அவர் சொல்றாரு. ஜாஅத்கும் பையினா, நீங்க கேட்டீங்க, ஒரு ஆதாரம் கேட்டீங்க, ஒரு முஜிஸாத்தை கேட்டீங்க, ஒரு அத்தாட்சியை கேட்டீங்க, அதையும் உங்களுக்கு ஒட்டகத்தை பிளந்து உங்களுக்கு தந்தார். ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும் ஆயா, இந்த ஒட்டகம் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி அறிக்கட்டை, மீமா கொள்ளுங்க, சொல்லத்தை கேளுங்க. ஃபதருஹா தஅகுலு ஃபில் அர்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமியில அதை விடுங்க, அதுல பாட்டுக்கு அதை மேய்ஞ்சி அதுல பாட்டுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அநியாயம் செய்யாதீங்க. வலா தமஸ்ஸூஹா பிஸூ, அதுக்கு அநியாயம் செய்யாதீங்க. ஃபயஅஹுதகும் அஸாபுன் அலீம், அப்படி நீங்க இந்த ஒட்டகத்துக்கு அநியாயம் செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் ஆராஃப்ல சொல்றாங்க.
லஹா ஷிர்புன் வலக்கும் ஷிர்பு யௌமின் மஅலூம். அது ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிக்கும், அதை விடுங்க குடிக்கட்டும். அந்த டைம்ல நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை கௌரவப்படுத்துங்க. அடுத்த நாள்ல நீங்க குடிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றாங்க ஃபனாதௌ ஸாஹிபஹும் ஃபதஆதா ஃபஅகர். அப்ப அந்த ஊர்ல ஒரு ரவுடி இருந்தான். ஒரு ஊர்ல மிரிப்பாங்க, இவனுக்கு நான் என்ன கணக்கு பார்க்கறேன்னு சொல்ற ஆக்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் கிதார் இப்னு சாலிஹ் இவன் முன்னுக்கு வந்து அதை கொள்றான். ஃபஅகருஹா, அதை வெட்டி கொலை செஞ்சுட்டாங்க. ஃபகால சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தமத்தஉ ஃபீ தியாரிக்கும் ஸலாஸத அய்யாம். 3 நாள் உங்களுக்கு அவகாசம், இந்த 3 நாளும் நீங்க சந்தோஷம் அரிக்கலாம், இந்த 3 நாளும் நீங்க நிம்மதி அரிக்கலாம் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி போட்டு சொல்றாங்க. வதாலிக வஅதுன் கைரு மக்ஸூப். உங்களுக்கு ஒரு வேதனை ஒன்று வரப்போகுது, இது பொய்யானதில்லை, நிச்சயமா அந்த வேதனை வரும் என்று சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு சூரத்துல் ஆராஃப்ல சொன்னான் ஃபஅഖதஹும் ரஜ்ஃபா. ஒரு ரஜ்ஃபா, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சவுண்ட். இப்போ நம்மளுக்கு சில நேரம் ஒரு மழை காலங்கள்ல பயங்கரமான ஒரு முழக்கம், சாதாரண முழக்கங்கள் கொஞ்சம் பயம் பெறும், மின் அடிச்சாலே நம்மளுக்கு ஒரு பயம் பெறும். கடுமையான முழக்கம் வந்தா, கடுமையான மின் அடிக்கக்குள்ள இந்த முழக்கம் எப்படி இருக்குமோ அந்த காதை பொத்திக்கும், பயம் பறிக்கும். திடீரென்று சில நேரம் நாம தூங்கி இருக்கிறத நாம மழையில சில முழக்கங்கள் எழும்பிக்கிறோம் பயந்து தூங்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு திடீரென்று பயங்கரமான ஒரு முழக்கத்துல எழுந்தா ஒரு டென்ஷன் அடிக்கும், நம்மளுக்கு நெஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த சமூகமே அழிகிற அளவுக்கு ஒரு சவுண்டும் ஒரு நடுக்கும் ஒரு நிலநடுக்கம் வந்திருந்தா அந்த சவுண்ட் எப்படி இருந்திருக்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். அதனாலதான் நம்மளோட காது ஒரு குறிப்பிட்ட அளவு சவுண்டை தான் கேட்கும், ஒரு லிமிட்டுக்குள்ள ஒரு சவுண்டை தான் கேட்கும். அதுக்கு மேல வைப்ரேஷன் உள்ள சவுண்டை நம்மளுக்கு எல்லாம் கேட்க மாட்டேங்குது. அதனால கேட்டா காது வெடிச்சிடும். உலகத்துல பெரிய பெரிய சவுண்ட் எல்லாம் இருக்கு, அந்த சவுண்ட் நம்மளுக்கு கேட்காது. அதே போல ஒரு மனிதன் கபருக்குள்ள வீசப்படக்கூடிய நேரத்தில் அவன் வந்து விழுற சவுண்ட், அதே போல கபர்ல வேதனை செய்யப்படக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் போடக்கூடிய கபர்ல கத்துற சவுண்ட் எல்லாம் நம்மளுக்கு கேட்காம எல்லாம் ஆக்கி வச்சுக்கிறான். ஏன்னா அது ஓவர் சவுண்ட் நம்மளுக்கு கேட்காது, கேட்டா காது வெடிக்கும். காது மட்டும் இல்லை, நெஞ்சும் வெடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சவுண்டை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை சோதித்தார். இன்னா அர்சல்னா அலைஹிம் ஸைஹத்தன் வாஹித. ஒரே ஒரு சவுண்ட் தான், பெரிய முழக்கம் மாதிரி தொடர்ந்து முழங்கிக்க முறையில் ஒரே ஒரு சவுண்ட். ஈமான் கொள்ளாத, ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்காத எல்லாருமே அந்த இடத்துல மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன்ல இந்த சூரத்துல இதை சொல்றான். எப்படி சொல்றான்னு சொன்னா, அது கஸபத் சமூத் பிதக்வாஹா, அந்த சமூத் கூட்டத்தினருக்கு பெரிய அந்த மமது, ஈகோ, காழ்ப்புணர்வு, நான் பெரிய ஆளுன்ற நினைப்பு. பித்தகுவா, அவன் நினைச்சிட்டிருக்கான் அவன் தான் இங்கே ஆட்சியாளர், அவன் தான் அவன் நினைச்சதை செய்யலாம் நினைச்சிட்டிருக்கிறான். இவனெல்லாம் சும்மா கத்துறானுகள், இவனெல்லாம் பயானம், அவனால ஒரே விஷயத்தை திரும்ப 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 செஞ்சுக்கிறான். இவன் என்ன இந்த மாதிரி பேசுவான், சொல்றது கேட்க மாட்டான். நான் பெரிய ஈமான்தாரி என்று சொல்லுவான். இந்த மாதிரி சமூக கூட்டம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதிம்ப அது அஷ்காஹா, அப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல இந்த அல்லாஹ் அத்தாட்சியம் கொண்டாந்து இந்த ஒட்டகத்தை கொலை செய்யணும், இவனால கேவலப்படுத்தணும், இவனால அசிங்கப்படுத்தணும், இவனால எழுதணும், இவனால இந்த காலத்துல இந்த ஃபேஸ்புக்ல எழுதுற மாதிரி, வாட்ஸ்அப்ல சொல்ற மாதிரி, இந்த மாதிரி இவனால கேவலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இது ஒருத்தன் ரெடியா, ஒருத்தன் தான் அந்த கேவலமான வேலை செய்யும். பின்னால நிறைய பேர் நிற்பாங்க. அஷ்காஹா, அந்த சமூகத்தில் இருந்ததுல மிக கேவலமானவன் அவன் தான் அஷ்கா. ஃபகால லஹும் ரசூலுல்லாஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாகத்தல்லாஹ், இது அல்லாஹ் தந்த அத்தாட்சியா தந்த ஒட்டகம், அதுக்கு அநியாயம் செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க, அதை பயந்து கொள்ளுங்க, இந்த அநியாயத்தை செய்யாதீங்க, அல்லாஹ் அவங்களை தண்டிச்சிருவான், அல்லாஹ் வேதனையை தருவான், அல்லாஹ் இதை விரும்பாது, அல்லாஹ் பாவம் எல்லாம் சொன்னாங்க. வசுகியாஹா, அது தண்ணி குடிக்க விடுங்கன்னு சொன்னாங்க. அவையும் ஏற்றுக்கொள்ளல, இவ்வளவோ சொல்லி பயப்படுத்த சொல்லியும் ஏற்றுக்கொள்ளல. அதை கொலை செஞ்சுட்டாங்க. அவர்கள் இந்த செய்த இந்த பாவத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சத்தத்தை கொண்டு தம்தம் அலைஹிம், அவங்களை அப்படியே அழிச்சு எல்லாரையும் அழிச்சிட்டாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களோட ஈமான் கொண்டவர் இந்த சகலர், சின்னாக்கள் பெரியாக்கள், சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாரும் அழிச்சு சமப்படுத்திட்டான். வலா யஹாஃபு உக்பா, அவனுக்கு பயம் இல்லை. யாருக்கு பயம் இல்லை? அந்த கொலை செஞ்சவனுக்கும் பயம் இல்லை, அந்த சமூக கூட்டத்துக்கும் பயம் இல்லை. அவன் என்னமோ நினைச்சுக்கிட்டான், அவன் எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினைச்சிட்டான். அவ்வளவு ஒரு மமதை, எவ்வளவு ஒரு உள்ளம் நிறைய ஒரு ஈகோ, உள்ள நிறைய
அவனை தாண்டி ஒன்று நடக்காதுன்னு அவன் நினைச்சிட்டான். பயப்படல, என்ன முடிவு வரும் என்று பயப்படல. ஆனா இந்த முடிவு தான் அவனுக்கு வந்துச்சு. இதை இந்த வலாயகாவுக்குமாக அந்த முடிவுக்கு பயப்படலை என்றதை சில உலமாக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயப்படலை அந்த முடிவுக்கு. இந்த ஒரு முடிவு வரும், இப்படி நடக்கும், இதனால நமக்கு ஒரு பாதிப்பு வரும் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயப்படலை என்று சில தஃசீர்லையும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பயப்படலை என்று சொல்லப்படுகிறது. ஆனா இருந்தாலும் இந்த வசன ஓட்டங்களை பார்க்குற நேரத்துல சாலிஹ் அலைஹி அந்த சமூக கூட்டத்தினர் அந்த கொலை செஞ்சவன் பயப்படாம செஞ்சாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, கொலை செஞ்சது ஒருத்தன் தான். இது அஸ்காஹா கூட்டத்தில் ஒருத்தன் தான் கொலை செஞ்சோம். ஆனா தண்டனை எல்லாருக்கும் தான். இதில் நாம வரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்ன சொன்னா, பாவம் ஒன்று நடக்கின்ற போது அந்த பாவத்துக்கு துணை போற ஆக்களுக்கும் அந்த அதே தண்டனை தான். ஒரு காயிதா சொல்லுவாங்க, ஒரு தியரி சொல்லுவாங்க, லில் வசாயிலி ஹுக்குமுல் மகாசிலி. அதாவது ஒருத்தன் ஒரு பாவம் செய்யறான், இந்த பாவம் செய்யறதுக்கு யார் சப்போர்ட் அடிக்கிறாங்களோ அவங்க பாவம் செய்யல. சப்போர்ட்டா இருந்தாலும் பாவம் செஞ்சால தண்டனை தான். அதே மாதிரி அவருக்கும் தண்டனை கிடைக்கும். உதாரணம், ஒரு ஆள் சாராயம் குடிக்க போறாரு, நம்மளுக்கு தெரியும் சாராயம் குடிக்க போறாரு, இது பாவம். இப்ப நம்ம மோட்டார் பைசிக்கல் ஏற்றி கொண்டு விடுறோம், இது பாவம். நாமும் சாராயம் குடிக்கல, ஏற்றி கொண்டு விட்டதுதான். இருந்தாலும் அந்த பாவம் செய்யறதுக்கு நாம ஒரு வழிகோலாக இருந்ததுனால அந்த பாவத்துல நாமளும் பங்காளிகள். எப்படி ஒரு நல்லது செஞ்சா எப்படி அந்த நன்மை நமக்கும் வருமோ, அதே போல ஒரு பாவத்தை நாம வழிகாட்டினோம்டா அந்த பாவத்துக்கு யார் யாரெல்லாம் புறவு செய்யறாங்களோ அந்த பாவம் எல்லாம் நமக்கு வரும். அந்த பாவத்துக்கு வழிகாட்டிய பாவம் நம்மளுக்கு கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கடைசியில நஃப்ஸுக்கு கட்டுப்படாம நான் நினைச்சதை நான் செய்வேன் என்று வாழ்றவன் கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி வாழ்வான். ஒரு குறிப்பிட்ட காலம் போக அல்லாஹ் அவனை தண்டிச்சிடுவான். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக துஆ கேட்கிறான், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை அவங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் இந்த ஆதி சமூக கூட்டத்தை அழிச்ச மாதிரி ஒரே சொட்டில ஒரு வேதனையை கொண்டு அழிச்சிடாதுன்னு நமக்காக துஆ கேட்கிறான். அதனாலதான் நம்ம பாதுகாப்பு தப்பிட்டீங்க. இல்லாட்டி நம்மளே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில வேதனையை கொண்டு அழிச்சிடலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க நமக்காக, என்னுடைய சமுதாயத்தை முந்தைய சமுதாயத்தை போன்று அழித்து விடாதே அப்படின்னு சொல்லி. எனவே அந்த அழிவு நமக்கு இல்லை என்று சொன்னாலும், அந்த மாதிரியான அழிவு இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மரணத்தை தந்திருக்கிறான், பிரித்திருந்து அனர்த்தங்களை தந்திருக்கிறான், மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் நம்முடைய நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு பாவம் செய்வதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நன்மை செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். மனசில் உள்ள ஈகோ, மனசில் உள்ள அகௌரவம், மனசில் உள்ள மத்தாக்களை பற்றிய தாழ்வான எண்ணங்கள், தான் நினைச்சத்தை செய்யலாம் என்ற மமதை, இது எல்லாத்தையும் அள்ளி எறிஞ்சிட்டு, இதெல்லாம் எப்படின்னு சொன்னா நஃப்ஸை கட்டுப்பட்டதான் வரும். அது எல்லாத்தையும் அள்ளி எறிஞ்சிட்டு விட்டு கொடுக்கிறதும் பணிவோடையும் உலமாக்களை கட்டுப்பட்டும், எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒட்டகத்தை மதிங்கன்னு சொன்னானோ அதே போன்று அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல்கள், அல் குர்ஆன்கள் எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அல் குர்ஆனை நாம் மதிக்கிறதுனால தான் அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு, அல் குர்ஆனுடைய தஃசீர் சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். இது நம்மளோட நஃப்ஸை கட்டுப்படுத்திக்கு தான் இந்த இடத்துல இருக்கிறோம். நமக்கு வேலை இல்லை, எல்லாருடைய நஃப்ஸும் சொல்லியிருக்கேன், இப்படி ஒரு வேலை இருக்கு, இப்படி ஒரு வேலை இருக்கு, இங்கே அவசரமா போகணும், இங்கே அவசரமா போகணும், இங்கே அவசரமா போகணும், அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, எல்லாரும் நஃப்ஸும் சொல்லித்தான் இருக்கும். ஏன்னா நஃப்ஸ் வந்து வெளியே தான் இழுக்க பார்க்கும். அதையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு தான் நம்ம இருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னும் நஃப்ஸை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வின் பால் நெருங்கக்கூடிய மக்களாக மனைவரை மாற்றுவானாக. ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு